ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி படிச்சிட்ருக்கீங்க? உங்களோட ஸ்டடி பிளான்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒர்க் போயிட்டே படிக்கிறதுனால டெய்லி என்னால் வீடியோஸ் போட முடியலை. இந்த வீடியோ டிஎன்பிசி புதுசாக படிக்க இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸை பற்றி ஒன்றுமே தெரியலை, மேக்ஸ் நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நானும் ஸ்டார்டிங்கில் சிலபஸ் எதுவுமே தெரியாமல் படிச்சுட்டு இருப்பேன். எனக்கும் மேக்ஸ் சுத்தமாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டிஎன்பிசிக்கு புதுசாக படிக்கிறவங்க குறைஞ்சது 2 hours ஆகுது நம்ம டைம் ஒதுக்கி படிக்க வேண்டியது அவசியம். மேக்ஸு 2 hours பார்க்க வேண்டியது இருக்குது. எந்த டைமில் பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், என்னென்ன புக்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. மார்னிங் டைம் பெட்டராக இருக்கும். மார்னிங்கில் தமிழ் 1 hour படிச்சுட்டு மேக்ஸ் 1 hourக்கு டைம் ஒதுக்கி படிப்பேன் நான். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா தூக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு காலையில் நம்ம மேக்ஸ் போட்டு பார்க்குறப்ப பிரெயினும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். காலையில் எப்போவுமே நியூவாக மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈவினிங் 1 hour ½ an hour காலையில் நீங்கள் போட்ட மேக்ஸை பார்க்காம உங்களால் போட முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். மீதமுள்ள ½ an hour ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். தமிழ் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக மேக்ஸு 25 கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம தமிழுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது மேக்ஸுக்கு மட்டும்தான். மேக்ஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம போட்டு பார்த்த கொஸ்டின் அப்படியே வந்ததுன்னா இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு அப்படியே போட்டுடலாம். ஆனால் அவங்க நம்பர் மாற்றி கொடுக்காம இருக்கணும். நம்பர் மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போட்டு தான் ஆகணும். லாஸ்ட் நடந்த குரூப் 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து மட்டும் 27 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மேக்ஸ் வராதுன்னு நினைக்காதீங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் உங்களை நீங்கள் நம்பணும். நம்மளால முடியாதது எதுவும் இல்லைன்னு ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. மேக்ஸ் நல்லா போடுறவங்க 25க்கு 25 எடுப்பாங்க. அவங்களோட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு 25க்கு 22 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு கீழே போயிட வேணாம். டெய்லியும் ஃப்ரீ டைமில் 10-15 கொஸ்டின் கஷ்டமான கொஸ்டினாக பார்த்து சால்வ் பண்ணி பாருங்கள். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்ட்டு அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். அடுத்து ஸ்கூல் புக் சம்மெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது முடித்ததும் டாபிக் வைஸாக ஒவ்வொரு சேனல்லையும் போட்டிருப்பாங்க. ஸ்கூல் புக் வைஸாகவும் டாபிக் வைஸாகவும் போட்டிருப்பாங்க. அது முடித்ததும் ப்ரீவியஸ் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் புக் இல்லாதவங்க மெட்டீரியல் வாங்கி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஆர்எஸ் அகர்வால் புக்கு, சக்தி புக்கு, சாய்ஸ் அகாடமிலையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். நான் எப்பவும் ஃபாலோ பண்ணுறது இந்த வாரம் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ, அதாவது இந்த வாரம் காமன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் காமன் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாக எந்த யூடியூப் சேனலில் இருக்கோ அதை நோட்ஸ் எடுத்து வச்சு சால்வ் பண்ணி பார்த்துட்ருப்பேன். இது ரெண்டும் பார்த்ததுக்கு பிறகு ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்ப்பேன். டெஸ்ட் பேஜ் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வீக் ஒரு டாபிக் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீக் வர்றப்போ ஃபஸ்ட் டாப்பிக்கே மறந்து போயிடும். ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறதால எல்லா கொஸ்டினுமே அதில் கலந்துருக்கும், நமக்கு மறக்காமலும் இருக்கும். இப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். மேக்ஸை நீங்கள் ஃபார்முலா படியே போட்டு பாருங்கள். அடுத்தடுத்து போட போட உங்களுக்கு நீங்களே ஷார்ட்கட்டாகவும் போட்டு பழகிடுவீங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதீங்க. ஷார்ட்கட் எல்லா நேரத்துலையும் நமக்கு கை கொடுக்காது. இங்கே நம்ம அதிகமாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருப்போம், ஆனால் எக்ஸாம் ஹாலில் ஷார்ட்கட்டே மறந்துருக்கும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபார்முலா படியே போட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்து நீங்கள் போட போட உங்களுக்கு இதை எப்படி ஷார்ட்கட்டாக கொண்டு வரணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ரிப்பீட்டான கொஸ்டின் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டைமில் ஒரு 10-15 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. கஷ்டமான கொஸ்டின்கள்லாம் 1 வீக்கில் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ண முடியும். உங்களுடைய ஸ்டடி பார்ட்னர் கூட டிஸ்கஷன் பண்ணி பாருங்கள். தேவையில்லாமல் அரட்டை அடிக்காமல் படிக்கிறது மட்டும் சொல்கிறேன். பேசிக் கான்செப்ட் புரிஞ்சு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களாலையும் முடியும். பேசிக் லெவலில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகிக்கங்க. மேக்ஸ் வராதுன்னு எப்போவுமே நினைக்காதீங்க. உங்களாலையும் முடியும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் மேக்ஸில் குறைஞ்சது
ஒரு 20-22 கொஸ்டின் வந்து நம்ம போட்டு சால்வ் பண்ண கொஸ்டினாக தான் இருக்கும். ஒரு 3-4 கொஸ்டின் மட்டும்தான் தெரியாததா டஃப்பாக இருக்கும். அதனால சொல்கிறேன். மேக்ஸ்க்கு கொஞ்சம் டைமை ஒதுக்கி நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் உங்களாலே பாஸ் பண்ண முடியும். இன்னும் 5 மந்த் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. அதுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கால்ஃபர் வந்த பின்னாடி அதிகமாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறேன், எந்த மாதிரியெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், எந்த யூடியூப் சேனலை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் எந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.